வெல்கம் டு வர்ஷா சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ சிக்கன் குழம்புக்கு தான் ரெடி பண்ணி தாளிச்சு விட்ருக்கோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், தக்காளி, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கோம். இதில் தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் இதில் உள்ள பீஸ்லாம் எடுத்து சிக்கன் கிரேவி செய்ய வேண்டியதான். அதுக்கும் இதே தான், இஞ்சி பூண்டு, தக்காளி அரைச்சி ஊற்றிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மசாலா போட்டு ஃப்ரையாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எமர்ஜென்சியாக வந்து ரெடிமேட் சப்பாத்தியும் பரோட்டா வாங்கியிருக்கோம். ஏன்னா நைட் டைமில் வந்து கடை இல்லை, அதனால் வந்து எதுவுமே கிடைக்கல. அவசரத்துக்கு ரைஸ் வைக்கிற அளவுக்கும் வீட்டில் இன்றைக்கி திடீர்னு வைக்க முடியாது, சிலிண்டர் தீர்ந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட் அடுப்புக்கு வந்து கரண்ட்டில் வைக்கிற தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரெடிமேட் பரோட்டா 5 பரோட்டா 50 ரூபா, சப்பாத்தி 10 சப்பாத்தி 50 ரூபா. இதை வாங்கி இப்போ நைட்டுக்கு இதை போட்டுட்டு அந்த சிக்கன் குழம்பு தொட்டு சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான். ஆனால் வந்து இது நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது. ஆனால் எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம். ரெகுலராக வந்து பாக்கெட் சப்பாத்தி, பாக்கெட் பரோட்டா வாங்கக்கூடாது. நான் என்னைக்காச்சும் வாங்கலாம். அதனால் நாங்கள் வந்து திடீர் எமர்ஜென்சிக்கு மட்டும் அதை வாங்கியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.